வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி சுலபமாக நான் ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அரை கப்பு போல் லைட்டாக சுட வச்ச தண்ணி, இது கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும். 1 ஸ்பூன் ஈஸ்ட், 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அப்போ தான் நம்மளோட ஈஸ்ட் நல்லா க்ரோத் ஆகும். பாருங்கள், ஈஸ்ட் நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. கரெக்டாக 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ 1.25 கப்பு போல் மைதா மாவு பவுலில் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். அதையும் நல்லா பிசைஞ்சு விடணும். இது பிசையும் போது ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும், பிசு பிசுன்னு இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது சரியாக வரும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் போல் கையிலேயே நல்லா பிசைஞ்சு விடுங்க, அழுத்தி பிசைங்க. இப்போ அதை கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து எடுத்தேன். பாருங்கள் எவ்வளோ நல்ல புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்கு. இப்போ அதை எடுத்து கையில் ஒரு சின்ன உருண்டை எடுத்து நான் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இது மேலே இப்போ தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தோசை தவாவை சூடு ஏற்றியாச்சு. இப்போ அதை தண்ணி தேய்ச்ச பக்கத்தை அடியில் போட்டுட்டு மேலே எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல உப்பி வருது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எவ்வளோ சுலபமாக நான் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரெடி பண்ண நானில் கொஞ்சமாக பட்டர் தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும், எப்போ எடுத்தாலும் சாஃப்டாக இருக்கும் நான். அவ்வளோதான், இதுக்கு சூப்பராக ஒரு சிக்கன் கிரேவி இல்லாட்டி பட்டர் சிக்கன் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.